தயிர் நம்ம உணவில் சேர்த்துட்டு வர ஒரு சாதாரண விஷயம்தான். சிலர் தயிரை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு உணவுப் பொருள், அதாவது யோகர்ட்டை பயன்படுத்துறதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். தயிரும் யோகர்ட்டும் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நிஜமாவே ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் வெவ்வேறுனா எதில் வேறுபடுது? எதில் சத்துக்கள் அதிகம்? யாரெல்லாம் எதை பயன்படுத்தலாம்? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய ஹெல்த் வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தயிருக்கு பதிலாக யோகர்ட்டை பயன்படுத்திட்டு வராங்க. இது இப்போ பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டயட்டில் இருக்கிறவங்கலாம் யோகர்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. நம்ம ஊரில் தயிர், வெளிநாட்டில் இதை தான் யோகர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறது உண்டு. இதற்கு காரணம் பார்க்க தயிரும் யோகர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பதால் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ரெண்டுக்கும் வேறுபாடுகள் நிறையவே இருக்குது. ரெண்டும் ஒன்று கிடையாது. தயிரும் யோகர்ட்டும் தயாரிக்கிற முறையிலே வேறுபடுது. அதாவது பயன்படுத்தக்கூடிய பாலுடைய கெட்டித்தன்மை, அதில் நடைபெறக்கூடிய பாக்டீரியாக்களுடைய நொதித்தல் தன்மை, இதெல்லாம் பொறுத்து ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புதுசாக தயிரை உருவாக்கணும்னா பாலை காய்ச்சி அதில் சில துளிகள் வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் இதெல்லாம் கலந்து திரள வச்சாச்சுன்னா நம்மளுக்கு தயிர் கிடைக்கும். இதுவே யோகர்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பாலை நொதிக்க வைக்க சேர்க்கப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் வேறுபடுது. யோகர்ட் தயாரிப்பதற்கு உயிருள்ள பாக்டீரியாக்கள் தேவை. இதனால தயிரும் யோகர்ட்டும் அதனுடைய தன்மையில் வேறுபடுது. ஏற்கனவே நம்மக்கிட்ட தயிர் அல்லது யோகர்ட் இருந்ததுன்னா அதை கொண்டு வழக்கம் போல் புதிய பாலில் உரை ஊற்றி புதுசாக தயிரோ அல்லது யோகர்ட்டை நம்ம தயாரிக்கலாம். இந்த முறையில் எந்த மாற்றமும் கிடையாது. யோகர்ட்டில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 இருக்குது. தயிரில் பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் B6 இதெல்லாம் இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் யோகர்ட்டில் லாக்டிக் ஆசிடாக மாறுது. இது எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டுக்கும் முக்கியமான வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பவுல் தயிரில் கிட்டத்தட்ட 3 to 4 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்குது. இதுவே கிரீக் யோகர்ட்டாக இருந்துச்சுன்னா தயிரை கம்பேர் பண்ணும்போது புரோட்டீனுடைய அளவு 2 மடங்காக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 8 to 10 கிராம் அளவுக்கு இதில் புரோட்டீன் இருக்குது. தயிர் பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தயிருக்குன்னு தனியாக குறிப்பிட்ட சுவை எதுவும் சொல்லிட முடியாது. சில நேரம் தயிர் புளிப்பாக கூட இருக்கும். ஆனால் யோகர்ட்டை எடுத்தோன்னா டிஃப்ரெண்டான ஃப்ளேவர், டிஃப்ரெண்டான டேஸ்ட்லலாம் கிடைக்கும். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, ப்ளூபெரி இந்த மாதிரி சுவையிலலாம் கிடைக்குது. ஆனால் யோகர்ட் பயன்படுத்துகிறதா இருந்தானா பிளெயின் யோகர்ட்டை நீங்கள் பயன்படுத்துகிறது தான் சரியாக இருக்கும். நம்ம கடைகளில் பேக்கிங்கில் அடைச்சி வச்சிருக்கிற யோகர்ட்டை வாங்குறதை விட வீட்டிலேயே செய்து பயன்படுத்துறது தான் சுகாதாரமாகவும் இருக்கும், கூடுதல் சுவையாகவும் இருக்கும், விலையும் கம்மியாக கிடைக்கும். தயிரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளித்த தயிர், புளிப்பில்லாத தயிர் அப்படின்னு தான் வகைப்படுத்த முடியும். ஆனால் யோகர்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது. லோ ஃபேட் யோகர்ட், அதாவது குறைந்த கொழுப்பு யோகர்ட்னு சொல்லலாம். இதில் பாலில் ஆடையை நீக்கிட்டு அதில் ஃபேட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா யோகர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. கெஃபீர் யோகர்ட், இது குளிர்பானமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்குது. கிரீக் யோகர்ட், இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் அதிக புரோட்டீனும் குறைந்த அளவு கால்சியமும் காணப்படுது. கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் யோகர்ட். இது ஐஸ்கிரீமுக்கு பதிலாக நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க. கடைசியாக நான் டெய்ரி யோகர்ட். இந்த யோகர்ட் பார்த்தீங்கன்னா மற்ற யோகர்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆனது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வழக்கமான பாலை பயன்படுத்தாமல் சோயா அல்லது பாதாம் பால் அல்லது தேங்காய் பால்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலே கிரீக் யோகர்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கிரீக் யோகர்ட் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது, தசைகளுக்கு நல்ல வலிமையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால் உணவுகள்லாம் அலர்ஜியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட யோகர்ட்டை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு யோகர்ட் ரொம்பவே சிறந்தது. உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய தசைகள்லாம் அதிகமாக களைப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசைகள் காயம் கூட அடையலாம். நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது வரக்கூடிய களைப்பை போக்கக்கூடிய சக்தி இந்த யோகர்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா உங்களுடைய தசைகளில் வரக்கூடிய அழுத்தத்தையும் இது குறைக்கக்கூடியது. ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறவங்க இந்த யோகர்ட்டை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோகர்ட்டை ரெகுலராக சேர்த்துட்டு வரும்போது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் நல்லது. நம்ம குடலில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய நோய்க்கிருமிகளை கொண்டு குடலுடைய ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது. வாய் தொல்லை, வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இதெல்லாம் குறையுது. கூடிய மட்டும் பிளெயின் யோகர்ட்டை தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் பாருங்கள். 100 கிராம் யோகர்ட்டில் 6 to 12 கிராம் அளவுக்கு தான் சர்க்கரை இருக்கணும். இப்படி இருக்க யோகர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கூடிய மட்டும் ஃப்ளேவர்ட் யோகர்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ளேவர்ட் யோகர்ட்டில் ஆர்டிஃபிஷியல் கலர், டேஸ்ட்டுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் பொருட்களை சேர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்முடைய உடலுக்கும் நல்லதில்லை. யோகர்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிரீக் யோகர்ட், பிளெயின் யோகர்ட்டை பார்த்து வாங்குங்க. தயிரையும் யோகர்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யோகர்ட்டில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் குறைவு.
உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, பால் பொருட்கள் அலர்ஜி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யோகட் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.